Hey hello guys, வணக்கம் and welcome to YouTube channel பிரதீப் சுரேஷ். நான் பிரதீப் பேசுகிறேன். அவுட்டோரில் வந்திருக்கோம் ஒரு அன்பாக்சிங்க்கு. இந்த அமேசான்லேருந்து வந்திருக்க இந்த ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குன்னா ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது. நான் வாங்கியிருக்கேன், என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான். ஸோ அவன்கிட்டருந்து நான் அன்பாக்சிங்காண்டி வாங்கியிருக்கேன். இந்த பொருளை நம்ம வந்து இன்டோரில் பண்ணாமல் அவுட்டோரில் ஃபஸ்ட் டைமாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து சவுண்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். கார்லாம் போகும், ஏர் சவுண்ட்லாம் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போது இந்த அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து அமேசான்லேருந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்க பாக்ஸு. ஸோ பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே லைட்டாக வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். வீடியோவில் காட்டுறதுக்காண்டி நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம வாங்கியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபா. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1500 வந்து இப்போ சேல் ஆகிட்டுருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணி வாங்கினது வந்து அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட் மூலமாக வாங்கினதுனால இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கினோம். அமேசான் பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 850 கூட இந்த ரேட் வந்து வருது. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நெக் பேண்ட் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா டீல் க்ரீன் அந்த கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போட் சிக்னேச்சர் சவுண்டு, IPX7 வாட்டர் அண்டு ஸ்வெட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 வந்து இருக்குது. எல்லாமே வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ப்ளூடூத் 5 தான் வரும். இதில் வந்து இன்னும் அட்வான்ஸாக 5.2 டியூவல் பேரிங் வந்து இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் இந்த நெக் பேண்டை உங்களோட கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல்லையும் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டியூவல் பேரிங் அப்படிங்கிறது. மேக்னெட்டிக் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. பட்ஸ் ரெண்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட், அதில் அமேசான் அலெக்ஸா அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா டைப் சியில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 10 hours வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட்குள்ளே என்னென்ன இருக்கும், பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற வந்து பேக்கேஜ் கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக் பேண்ட் இருக்கும், டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அடிஷ்னலாக வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸில். 1 year வாரண்ட்டி கார்டு வந்திருக்கு. கேட்லாகு மேனுவல் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாக்ஸை இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே லைட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு, இருந்தாலும் மறுபடியும் அன்பாக்சிங் காட்டி தான் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம வாங்கிக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா டீல் க்ரீன் அப்படிங்கிற கலர். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு நெக் பேண்டை வந்து அப்புறம் பார்க்கலாம். பாக்ஸில் வந்து ஆக்சசரிஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி டைப் சி கேபிள் வந்துருக்கு, வாரண்ட்டி கார்டு, மேனுவலு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கேட்லாக் 3 வந்துருக்கு. போட் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மால் அண்டு லார்ஜ் இயர்பட்ஸ் வந்து அடிஷ்னலாக இதே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நெக் பேண்ட் வந்து இதுதான். ஸோ நெக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிந்தட்டிக் ரப்பர் மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் போட் அப்படின்னு வந்து அவங்களோட டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்துருக்கு. வால்யூம் அப்பு டவுனு, ப்ளே பாஸு, அப்புறம் நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணுறது அதுக்கான ஃபியூச்சர் வந்து இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்துருக்கு. டைப் சி போர்ட் இதில் இருக்குது. இந்த பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்களே, இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத நேரத்தில் வந்து உங்களோட நெக்கில் இது மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி அதை வந்து தொங்க விட்டுக்கலாம். ஸோ போட் நெக் பேண்டோட ஓவரால் வியூ வந்து இதுதான். இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சவுண்டெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் அடுத்ததாக வந்து சொல்கிறேன்.
ஸோ நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த ஹெட்ஃபோன் வந்து யாரோடதுன்னா அங்கே பின்னாடி வந்து கேட்டுட்ருக்கான் பாருங்க, அவனோட தான். அவன்கிட்ட தான் நான் வந்து வாங்கி குர்ரா ஒரு வீடியோ பண்ணி தரேன், எப்படி இருக்குன்னு அன்பாக்சிங் வீடியோலாம் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அன்பாக்சிங் பண்ணி நான் இப்போ தான், நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும், ஜஸ்ட் நாங்கள் இப்போ தான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் இதோட ரிவ்யூ வந்து அவன் தான் வந்து சொல்ல போகிறான். ரிவ்யூனா அவன் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல, எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லை அப்படிங்கிறத அவன்கிட்ட கேட்டு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவாகவே வச்சுக்கலாமே. அவன் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்கான், அதில் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து அவன்கிட்ட போய் கேட்கலாம். சொல்கிறியா பாட்டு தான் கேட்குறான்னு நினைக்கிறேன், போய் கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ. நெக் பேண்ட் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது? ரியலாகவே வேல்யூ ஃபார் மணி தான் அந்த ஒர்த்துக்கு. ஓகே. ஃபோன் பேசுகிறதுலாம் எப்படி இருக்குது? ஆடியோலாம் எப்படி இருக்குது? கிளியராக இருக்குது. வாய்ஸ் நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு ஒழுங்காக கேட்குதா? அவங்க பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குதா? எல்லாமே செம்மையாக கேட்குது. சும்மா வீடியோக்காண்டி சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லுங்கள். செம்ம பிராண்டு தான். ஓகே. போட் வந்து நல்ல பிராண்டு தான். இந்த ஹெட்ஃபோன் வந்து எல்லாமே செம்ம குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே. பேசுகிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது. ஓகே. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனால் அது எதுவும் சொல்லலை, இருந்தாலும் நாய்ஸ் வந்து நல்லாவே கட் ஆகுது இல்லை? ஆமாம். ஓகே. நான் யூஸ் பண்ணதும் அப்படி தான் எனக்கு வந்து இருந்தது. நான் ஒரு 2 பாட்டு கேட்டேன். ஸோ நாய்ஸ் வந்து நல்லாவே கட் ஆகுதுங்க. அவுட்டோரில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ, இப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நாய்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு. ஆனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு நாய்ஸ் எதுவுமே வந்து தெரியலை, நல்லாவே நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. இந்த பேட்டரி லைஃப்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஓப்பன் பண்ணுறப்ப 10% தான் இருந்துச்சு. இப்போ நான் 1 ஹவர் போட்டதில் நம்மளுக்கு இப்போ 100% 1 வீக்காகவே அந்த 100% குறையாமல் அப்படியே இருக்குது. ஓகே, பரவாயில்ல தான். சார்ஜ் நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தேன், 100% இருந்தது. எப்படா சார்ஜ் போட்டேன்னா வந்தப்போ சார்ஜ் போட்டேன்டா, அதுக்கப்புறம் போடவே இல்லை, சார்ஜ் அப்படியே இருக்குன்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு ஒர்த்தானா? கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி ஒர்த்து தான் அது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். கீழே நோட்டிஃபிகேஷன் லைட் அது மாதிரி எதாவது இருக்கா? ஆன் பண்ணுறது எப்படி? ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட்டு ப்ளூ அந்த லைட் எரியும். இதில் வந்து டே டைமில் வந்ததே தெரியாது போல். இண்டோரில் இருந்திங்கன்னா சின்னதாக லைட்டு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். முடிஞ்சால் நான் அதையும் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுலாம் பெருசாக வந்து கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக நெக் பேண்டு ப்ளூடூத் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி கனெக்ட் பண்ணிங்களோ அது மாதிரி தான் வந்து இருக்கும். யாரும் நெக் பேண்ட் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு வாங்கலாம். நீங்கள் போட்டில் இது வந்து போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ ப்ளஸ் நாங்கள் சொல்கிறது. எதையாவது வாங்கிட்டு நீங்கள் சொன்னதுனால வாங்கணும் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. இது வந்து ப்ரோ ப்ளஸ்ஸு 255 ப்ரோ ப்ளஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய். அவர் வந்து சொல்கிறியா பாட்டு கேட்க போயிடுவார் அப்படியே.